நாம விஸ்வாவசு ஆண்டோடைய துவக்கத்தில் எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதில் இந்த ஆண்டு பிறக்கும்போது 14ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன போல பங்குனி மாதம் கடைசி நாள்லேயே சூரியன் மேஷத்துக்கு பிரவேசம் ஆகிடுறாரு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா 14ஆம் தேதி ஏப்ரல் சுவாதி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு துவங்கிறது. அப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சொல்லக்கூடிய ராகு காலபுருஷனோட முதல் வீட்டுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல ஒரு பெரிய கிரக சேர்க்கை, அங்கே முக்கியமாக சனி ராகு சேர்க்கை, கூடவே சுக்கிரன் மற்றும் புதன். இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை மீனராசியில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு அதிக மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுபோல் ஆண்டு துவக்கத்திலே பார்க்கும்போது இந்த மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாயை நீச்சத்தோடு தொடங்குறதுனால வெப்பம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளும் ஏற்படும். அதுபோல் அங்கங்கே நெருப்பு சம்பந்தப்பட்ட விபத்துகளும், நிறைய ஆக்சிடென்ட்ஸ், இது மூலயமா சில உயிர் பலிகள்லாம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். அதுபோல் ஒரு சில வியாதிகளும் இந்த ஆண்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆண்டில் துவங்கும் போது மீனராசியில் புதன், சுக்கிரன், சனி, ராகு, மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீச்சம், கன்னியில் கேது, துலாம்ங்கிற இடத்துல சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட கிரக நிலை தான் இந்த ஆண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கும் போது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது மேஷராசிக்கு ஏற்கனவே 7 சனி தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் 2 முக்கியமான பயிற்சிகள் வேற இருக்க போகிறது. அதாவது மே மாதத்தில் குரு பயிற்சி, குரு 3ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அடுத்தது ராகு கேது, ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் போக போகிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகள், கிரக மாற்றங்கள் இந்த ஆண்டு இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மீனராசி காலபுருஷனுக்கு 12 மற்றும் இறுதியான ராசி மீனராசி. மீனராசிக்கு வரக்கூடிய விஸ்வாவசு ஆண்டு துவங்கும் போதே ராசியில் பெரிய கிரக சேர்க்கை. அந்த காலகட்டத்தில் நல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். ஏன்னா அந்த கிரக சேர்க்கை ரொம்ப பாசிட்டிவான கிரக சேர்க்கையாக இருக்குது. சுக்கிரன் மற்றும் புதன், இந்த ராசிக்கு பாதகத்தை செய்யக்கூடிய புதனுமே அங்கே இருக்கார். அதனால் சில சமயம் துடுக்குத்தனமாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அது இவங்களுக்கு வினையாக போயிடும். சில விஷயங்கள் நல்லாவும் ஆரம்பிக்கும், அதே சமயத்தில் அதில் சில கெடுபலன்களும் அவங்க சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும். இவங்களோட முயற்சியில் வெற்றி தோல்வி 2மே காணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. லாபகரமாக இருக்கும், அதே சமயம் விரயமும் இருக்கும். எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அதில் தேவையற்ற வீண் விரயங்கள் இருக்கும். இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தினால அடிக்கடி உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கக்கூடிய சூழல் இந்த ஆண்டு இருக்கும். குறிப்பாக குழந்தைகளுக்கு அடிக்கடி பிரச்சனை ஏற்படும். 5ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு துவங்குவதால் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை இருக்கும். இந்த ராசியில் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் போகிறது, தடைப்படுறது, அதுபோல் அபார்ஷன் ஆகிறது, இப்படிப்பட்ட சில சூழல்லாம் இருக்கும். அதே போல் குழந்தைகளுக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய சூழலாகவும் இருக்கும். அதுபோல் ராசியில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கும் அடிக்கடி உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இந்த ஆண்டு துவங்கும் போதே கோபம் அதிகமாக இருக்கும். தேவையற்ற பேச்சுக்களும், மற்றவங்ககிட்ட அதிகமாக கோபப்படக்கூடிய சூழல்லாம் இருக்கும். கணவன் மனைவியாக இருந்தால் சில நேரங்களில் பிரிவினை ஏற்படக்கூடிய சூழலுக்கு ரொம்ப நெகட்டிவாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எதையும் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் நல்லா சிறப்பாக இருக்கும். ஆனால் குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார வசதிகள்லாம் இருக்கும். ஆஃபீஸில் ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அவங்களுடைய பேச்சு திறமையாலே அவங்களால வெற்றி காண முடியும். முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். இந்த ஆண்டில் தங்கம், வெள்ளி போன்ற ஆபரண சேர்க்கை பெண்களுக்கு அமையும். அதுபோல் ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகமோ, ஒரு புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய யோகம்லாம் இருக்கும். நிலம் வாங்கக்கூடிய ஒரு சூழலோ, வண்டி வாகனம் புதுப்பிக்கக்கூடிய ஒரு சூழலோ, இல்லைன்னா புதுசாக வாங்கக்கூடிய சூழலாம் கூட சில பேருக்கு ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு சுயஜாதகத்தின் அடிப்படையில் அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ராசியில் கடன் வாங்கி ஒரு சில புதிய அசட்ஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு வர அதிகமாக வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்கு சந்தையில் லாபம்லாம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு உங்களோட முயற்சிக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு ட்ராவல் இண்டஸ்ட்ரி, லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இது போல் துறைகளில் அவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதுபோல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ்க்கும் ஓரளவுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும். இந்த ராசியிலும் விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். பெண்களால் ஒரு சிலருக்கு ஆதாயம் ஏற்படும். அதுபோல் நண்பர்களால் கூட இந்த ராசியினருக்கு அதிர்ஷ்டமும் ஒரு சில லாபங்களும் இருக்கும். கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு தன்னுடைய கூட்டாளிகளால் நல்ல ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். பிள்ளைகள் சிறப்பாக படிப்பாங்க. அதுவும் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல சிறப்பான யோகம் இருக்கும். காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். அவங்க எதிர்பார்த்த ஒரு கல்லூரி கிடைக்காம போகிறதோ, அதுபோல் கேம்பஸ் இன்டர்வியூவில் சரியான கம்பெனியில் வேலை கிடைக்காமல் போகக்கூடிய சூழலாம் இருக்கும். முதியோர்களால் சில பிரச்சனைகள் ஒரு சில நேரங்களில் ஏற்படும். நம்முடைய அக்கம் பக்கத்தார், நெய்பர்ஸ், இவங்களோட சில தகராறோ சில பிரச்சனைகளோ ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். மனக்கவலைகள் அடிக்கடி இருக்கும்.
ஒரு வேலைக்கு ஒரு வாட்டிக்கு 2-3 வாட்டி அலைச்சல் ஏற்படும். சாதாரண விஷயம் கூட பல முயற்சி எடுத்தால் தான் அவங்களால சாதிக்க முடியும். இப்படிப்பட்ட சில கெடுபலன்களும் இருக்கும். மீனராசிக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஆண்டுன்னு தான் சொல்ல முடியும். மீனராசிக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டில் சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை தரும். ஏன்னா ஜென்ம சனியில் நடக்கிறதால சனியால் சில பிரச்சனைகள் கண்டிப்பாக சந்திப்பாங்க. இந்த ஆண்டில் இவங்களுக்கு 2 வரவும் 8 செலவுகளும் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். மீனராசி அப்படின்னு சொன்னாலே புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் மீனராசி. அதில் குருவுடைய புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 70%, சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் இதில் பிறந்தவங்க, ஏன்னா சனியை இவங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கிறதால 70% வரைக்கும் நல்ல பலனும், புதனுடைய ரேவதி நட்சத்திரம், ரேவதி புதன் என்னதான் இவங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலுமே 4க்கும் 7க்கும் அதிபதியாக வருதால ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுப்பார். அவர் 75% வரைக்கும் நல்ல பலனை தருவார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.